ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரர்கள், எந்த நேரத்தில் எப்படி எங்கே பேச வேண்டும் என்ற பேச்சு திறமைக்கு சொந்தக்காரர்கள். இவர்களுக்கு இந்த பராபவ வருடம் வைகாசி மாதம் என்ன செய்ய போகிறது, கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கின்றன என்று பார்ப்போம். அதாவது மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்கல யோகத்தை உங்களுக்கு உருவாக்குகிறார். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் வாரி வழங்கப் போகிறார். தடைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் தானாக விலகப் போகிறது. அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் அந்த ஸ்தானம் எல்லாம் புனிதமடைய போகிறது. இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்ததுக்கு பிறகு எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். உள்ளத்தில் நினைத்ததை நினைத்தபடி செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். வைகாசி மாதம் 1ஆம் தேதியே மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்று அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். லாபாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயங்கள் கண்டிப்பாக கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகளும் உண்டு. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காமல் கூட போகலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். தர்ம காரியங்களில் ஈடுபட்டு தன்னை யார் என்பதை நிரூபித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலானோருக்கு கிடைக்கும். வைகாசி மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் பகவான் சென்று அமருவார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மட்டுமல்லாமல் உறவினர்கள், நண்பர்கள் மூலமாகவும் விரயங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் திடீரென இடமாற்றங்கள் கூட சிலருக்கு ஏற்பட்டு மனக்கலக்கத்தை உருவாக்கலாம். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு பல மடங்கு ஆகுதே என்று கவலைப்படுவீர்கள். இதுவரை உங்களுடைய இல்லத்தை பொறுத்தவரை ஒரு வீட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலையோ, இல்லை கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலையோ, அல்லது ஒரு வீட்டை சீரமைக்கக்கூடிய நிலையோ இந்த காலகட்டங்களில் ஏற்படும். வைகாசி மாதம் 26ஆம் தேதி அன்று கடகராசியான உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் வந்து அமருவார். உங்கள் ராசிக்கு 4, 11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுக லாபாதிபதியும் கூட. உங்கள் ராசியில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்துடன் குதூகல பயணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானம் கிடைக்கலாம். பொதுவாக இந்த காலம் குரு சுக்கிர சேர்க்கை காலம் என்பதால் எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அதை எதிர்கொள்ள உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானே தேடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விஐபிகளின் ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பொருளாதார திருப்தி என்பது பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வைகாசி மாதத்தை பொறுத்தவரை ஒரு வளர்ச்சியான மாதம் என்று சொல்லலாம். அதே போல் கஷ்டங்கள் இதெல்லாம் வரும் போகும். நிரந்தரமாக எந்த கஷ்டங்களும் யாருக்கும் வந்துவிடப் போவதில்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்தில் இதே போன்று மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.